வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் விசேட தேடுதல் நடவடிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 485 குடும்பங்களை சேர்ந்த 1757 பேர் பாதிப்பு. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய பேரவைக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் சந்திப்பு. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் மகா வித்தியாலயத்தில் தேனீக்கள் தாக்கியதில் 63 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. திருகோணமலை கிண்ணியாவில் லஞ்சம் பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் கைது. அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகளுக்கும் வலுசக்தி அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பங்கேற்ற பலஸ்தீன தூதுவர் கதறி எழுத சம்பவம் பதிவானது. தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 485 குடும்பங்களை சேர்ந்த 1757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நேற்று மாலை முதல் நாட்டின் பல பகுதிகளில் கனமழை, பலத்த காற்று பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது வரை 485 குடும்பங்களை சேர்ந்த 1757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 9 மாவட்டங்களில் மழை மற்றும் காற்று நிலைகளால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 365 வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று நிலையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் பல வீதிகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியாவிலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக நானோயா உடரதல்ல பிரதான வீதியில் நேற்று பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இன்று காலை கொட்டக்கலை ட்ரேட்டன் கொலனி பகுதியிலும் மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் வீடு ஒன்று முழுமையாக சேதமடைந்துள்ளது. பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று அதிகாலை 1 மணி முதல் கினிகத்தேனை நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியில் மின்கம்பம், மரங்கள் மற்றும் பாறைகள் விழுந்ததாகவும் வீதியின் போக்குவரத்து சீரடையும் வரை ஹேட்டன் வீதியின் ஊடாக வாகனங்களை ஓட்டுமாறு நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். நோட்டன் பிரிட்ஜ் முதல் கினிகத்தேனை வரையில் உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பு சரிந்ததால் நோட்டன் பிரிட்ஜ் மற்றும் கினிகத்தேனை பகுதிகளில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு ஹேசல்டி பகுதிகளில் வீசிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ஹேட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியின் பல இடங்களில் பல மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் இன்று காலை முதல் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக ஹேட்டன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வட்டவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹேட்டன் குயில்வத்தை பகுதியில் கெத்துல் மரம் ஒன்று வீட்டின் மீது முறிந்து விழுந்ததில் சேதமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் பல பகுதிகளில் மண் சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஹேட்டன், கொழும்பு மற்றும் ஹேட்டன் நுவரெலியா வீதிகளில் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுவதனால் இந்த வீதிகளை பயன்படுத்துவதும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக பயன்படுத்துமாறு ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் தென்மேல் பருவமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. எனவே எவ்வேளையிலும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படலாம் என்பதனால் நீர்த்தேக்கத்திற்கு கீழ்ப்பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மக்களை எச்சரித்துள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தமையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் கடுமையான சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. கொள்ளுப்பட்டியில் இருந்து வெள்ளவத்தை வரையிலான கொழும்பு காலி பிரதான வீதியிலும் கிராண்ட்பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மரங்கள் விழுந்தன. கிராண்ட்பாஸ் புனித ஜோசப் வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததால் அருகிலிருந்த 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மாளிகாவத்த பகுதியில் பலத்த காற்றினால் ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்து பல வாகனங்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மழையுடன் கூடிய பலத்த காற்றினால் கொழும்பின் பல்வேறு இடங்களில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக மரங்கள் விழுந்து மின்கம்பிகளுக்கு சேதம் ஏற்பட்டு கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் வீசிய கடும் காற்று காரணமாக பாரிய மரம் ஒன்று விழுந்ததில் ஆனமடுவு போலீஸ் நிலையத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த மரம் இன்று அதிகாலை விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஆனமடுவு போலீஸ் நிலையத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயமும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் மின்சாரம், தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த மரத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ගස් පිළිබඳ අවධානයෙන් කටයුතු කිරීම ඉතාමත් වැදගත් වෙනවා. நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக கண்டி, கேகாலை, களுத்துறை மற்றும் காலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மரமுறிவு, மண் சரிவு, கற்பாறை சரிவு என்பன தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். மண் சரிவு அல்லது அது தொடர்பான அறிகுறிகள் தென்பட்டால் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அறியப்படுத்தவும். அதே நேரம் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் அவசர செயற்பாட்டு பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ආපදාව ඇතිවෙන ප්‍රථමයෙන් මේ කාලගුණ වාර්තා සහ ආපදාකරණ මධ්‍යස්ථානයෙන් ලබා දෙන නිවේදනය පිළිබඳ අවබෝධයෙන් සහ කටයුතු කිරීම ඉතාමත්ම වැදගත් වෙනවා. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாகவும் குறித்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களில் குறித்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டும் எனினும் தற்பொழுது வரை தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் பெரும்பாலானவை குறித்த பெயர் பட்டியல் சமர்ப்பிக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய பேரவைக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய பேரவைக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் இன்று மாலை யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன், பதில் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோரும் தமிழ் தேசிய பேரவை சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் காரியாலயம் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் CID-யினரால் முற்றுகையிடப்பட்டு சோதனையிடப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரகாந்தன் ஏப்ரல் 8ஆம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வந்துள்ள விசேட அதிரடிப்படையினர் மற்றும் CID-யினர் முற்றுகையிட்டு தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலயத்தில் தேனீக்கள் தாக்கியதில் 63 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய வளாகத்திற்குள் தேனீக்கள் கலைந்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தாக்கியதில் 63 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை கட்டடம் ஒன்றில் தேன்கூடு காணப்படுகின்றது. இன்று வலயமட்ட விளையாட்டுப் போட்டிகள் ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய மைதானத்தில் இடம்பெற்ற ஏற்பாடாகிய நிலையில் திடீரென தேனீக்கள் கலந்து தாக்கியுள்ளன. ஆண் ஆசிரியர்கள் 3 பெண் ஆசிரியர் 1 மாணவிகள் 24 பேரும் ஆண் மாணவர்கள் 18 பேரும் என மொத்தம் 46 பேர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையில் பெண் ஆசிரியர்கள் 3 ஆண் ஆசிரியர் 1 ஆண் மாணவர்கள் 9 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை ஒட்டுசுட்டான் வைத்தியசாலை மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு விரைந்து சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அங்கு சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பார்வையிட்டு அவர்களின் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பார்வையிட்டார். ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலயத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் பாடசாலை சமூகத்துடன் கலந்துரையாடினார்.
தேனீக்கூடுகளை உடனடியாக அகற்றுமாறு முல்லைத்தீவு மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஏற்கனவே பாடசாலை சமூகம் கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தும் தேனீக்கூடுகளை அகற்றுவதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனையடுத்து பாடசாலை கடிதத்தின் பிரதிகளை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உடனடியாக வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சென்று வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தரை கடுமையாக எச்சரித்ததுடன் உடனடியாக தேனீக்கூடுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். அதற்கமைய இன்று இரவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய வளாகத்தில் உள்ள தேனீக்கூடுகள் அகற்றப்படும் என வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் குறிப்பிடப்பட்டது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறவுகள் காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமல் பலர் மரணித்துள்ளனர் எனவும் எஞ்சியுள்ள தாங்களும் இறக்கும் முன்னர் உறவுகளுக்கு சர்வதேச நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 16 வருட காலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலிலும் மழையிலும் எமது உறவுகள் நீதிக்காக போராடி 300க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். எனவே நாமும் சாட்சியமாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேசத்திடம் ஒன்றே தான் கேட்கின்றோம். இந்த தமிழ் இனத்துக்கு நடக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை இந்த உலகளாவிய ரீதியிலே எல்லாருக்கும் தெரியும். கையில ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு பதிலை கூற முடியாது. நாம் இவர்களை நம்பித்தான் கையில் ஒப்படைத்த ஒவ்வொரு உயிர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த உயிர்களை என்பதை அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தமது கொலை குற்றங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கொலை குற்றங்களை செய்தவர்கள் இந்த ஸ்ரீலங்காவில இருக்கின்ற அரச படையினர். இந்த அரச படையினரை விசாரிக்க முடியாத இந்த இலங்கை நாட்டு அரசானது அப்படியான தமது இனத்தை காட்டிக் கொடுக்காமல் இன்று வரை இந்த தமிழினத்தை ஏமாற்றி வருகின்றது. எனவே நாம் சர்வதேசத்திலும் ஒன்று கேட்கின்றோம். நீங்களும் சேர்ந்தா இந்த தமிழினத்திற்கு ஒரு அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்வருகின்ற கூட்டத்தொடரில் இதற்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு அரசு முன்னிற்கின்றது. எனவே இந்த உயர்ஸ்தானிகர் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் அவரை இங்கு இந்த கூட்டத்தொடர் முடிய வர சொல்லித்தான் கேட்கிறோம். கூட்டத்தொடருக்கு முன்பு வந்து அரசு சொல்கின்ற பொய்களை கேட்டு அவருக்கான பதிலை அளிக்க கூடாது என்பதையும் நாம் அவரிடம் வலியுறுத்தி நிற்கின்றோம். இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எமக்கு நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த உயர்ஸ்தானிகர்கிட்டையும் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த அமைச்சர்கள் யாரை வந்து சந்திக்கின்றார்கள்? உங்களது அரசியல் போக்கை இந்த இலங்கை அரசாங்கத்திடம் நீங்கள் வைத்து செல்ல போகின்றீர்களா, இல்லாட்டி இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதி வழங்க போகின்றீர்களா என்பதை இந்த நடைபெற போகின்ற ஐக்கிய நாட்டு கூட்டத்தொடரிலாவது இந்த உறவுகளுக்கு சர்வதேச பொறிமுறை ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி எமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் நாங்கள் உங்களை அனைத்து அமைப்புகளும் மக்கள்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இந்த இனத்துக்கு ஒரு தேசமாக ஒரு மக்களாக ஒன்று சேர்ந்து நாம் நீதிக்காக குரல் கொடுத்து இந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறோம். திருகோணமலை கிண்ணியாவில் லஞ்சம் பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். நபர் ஒருவரிடமிருந்து 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொள்ள முயற்சித்த குற்றச்சாட்டில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கிண்ணியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திரமின்றி மோட்டார் சைக்கிள் செலுத்தி சென்ற நபர் ஒருவரை சோதனையிட்ட போலீஸ் உத்தியோகத்தர் அந்த குற்றத்தை மறைப்பதற்காகவும் மோட்டார் சைக்கிளை மீள பெற்றுக் கொள்வதற்காகவும் லஞ்சம் கோரியுள்ளார். இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த நபரிடமிருந்து கிண்ணியா புகாரி சந்தையில் பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவிற்கான கொடிச்சீலை பாரம்பரிய முறைப்படி யாழில் இருந்து இன்று காலை எடுத்துச் செல்லப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் மகோற்சவ பெருவிழாவிற்கான கொடிச்சீலை பாரம்பரிய முறைப்படி யாழில் இருந்து இன்று காலை எடுத்துச் செல்லப்பட்டது. கொடிச்சீலை உபயகாரரான திருநெல்வேலி கென்னடி வீதியில் உள்ள சண்முகதாசன் கபிலன் வீட்டிலிருந்து கொடிச்சீலை
எடுத்து செல்லப்பட்டு திருநெல்வேலி வெள்ளை பிள்ளையார் ஆலயத்தில் வைக்கப்பட்டு அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு கொடிச்சீலை வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் வே ஆயகுலன் கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்ட வே ஆயகுலன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். பூநகரி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய க அகிலன் மாகாண சபைக்கு இடமாற்றம் பெற்றுச் சென்றுள்ளார். அதனை அடுத்து கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளராக கடமையாற்றிய வே ஆயகுலன் பூநகரி பிரதேச செயலாளராக பொறுப்பேற்றார். இவர் ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்ட கவரல் அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளராக பல வருடங்கள் கடமையாற்றியுள்ளார். அம்பாறை பாண்டிருப்பில் பொது இடங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அம்பாறை பாண்டிருப்பு கிராமத்தில் பொது இடங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பாண்டிருப்பு கடற்கரை வீதி, சவக்காலை வீதி, சிவன் கோவில் வீதி, விஷ்ணு கோவில் அருகாமை, பாண்டிருப்பு கல்முனை எல்லை வீதி ஆகிய இடங்களில் மாமிச கழிவுகள் மற்றும் வீட்டுக் கழிவுகளை இனம் தெரியாத நபர்கள் இரவு நேரங்களில் வீசிச் செல்கின்றனர். இதனால் கடற்கரைக்கு வருபவர்கள், வீதியால் பயணிப்பவர்கள் துர்நாற்றம் காரணமாக அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். திறந்த வழிகளில் கொட்டப்படும் கழிவுகளால் தொற்று நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பொது இடங்களில் கழிவுகளை வீசிச் செல்லும் நபர்களுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகளுக்கும் வலுசக்தி அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கனிய எண்ணெய் தொழில்துறை விநியோகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அறிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை செயற்படுத்துவதற்கு அமைவான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டன. இலங்கைக்கு அவசியமான கச்சா எண்ணெயை நீண்ட காலத்திற்கு நியாயமான விலையில் வாங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதுடன் இலங்கையின் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளின் மேம்பாடு மற்றும் அதன் மூலம் வலய மட்டத்தில் கனிய எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தைக்குள் குறிப்பிடத்தக்க பகுதியை அடைந்து கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதில் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஹாலித் நசர் அல் அமீரி மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட உபதலைவர் அயதுல்லா அல் ஹுயாய்சி உள்ளிட்ட நிறைவேற்று அதிகாரிகள் குழுவினர் பங்கேற்றனர். துப்பாக்கி பிரயோக சம்பவங்களை தடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாத்தாண்டியா தொகுதி அமைப்பாளர் நுரோக் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது அதிக அளவில் பதிவாகி வரும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாத்தாண்டியா தொகுதி பிரதான அமைப்பாளர் நுரோக் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல உறுதிமொழிகளை வழங்கினர். அதில் ஒன்று தேசிய பாதுகாப்பு தொடர்பானது. ஒரு மணித்தியாலங்களில் பாதாள உலக குழுவினரை ஒழிப்பதாக கூறினார்கள் என்று அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் அரை சதத்தை கடந்துள்ளன. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஆலோசனைகளை பெறுவதற்காக மேசை கதிரைகளுடன் வாருங்கள் என கூக்குரலிட்ட அரசாங்கத்திற்கே தற்போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி எடுக்க வேண்டும். அதற்காக பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான குழுவினரை சந்தித்து உரிய தீர்மானங்களை மேற்கொள்ளுங்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஆலோசனை அவசியமாயின் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை அழைத்து அவரிடம் பெற்றுக் கொள்ளுங்கள். மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம். தமிழகத்திலிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணம் திரும்பிய முதியவர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்தியா தமிழகத்திலிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணம் திரும்பிய வேளை கைது செய்யப்பட்ட 75 வயது முதியவரை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போரின் போது சென்ற இவர் தமிழக முகாமில் வாழ்ந்த நிலையில் 37 ஆண்டுகளின் பின்னர் நேற்று நாடு திரும்பினார். விமானம் மூலம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்த வேளை கைதான இவர் இன்று மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். இவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கருத்து வெளியிட்டார். நேற்றைய தினம் இந்தியாவிலே அகதி முகாமில் இருந்து இலங்கைக்கு திரும்புகிற வசதிகளை அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் செய்து கொடுத்து விமான நிலையத்திலே பலாலியை வந்தடைந்த போது அங்கே குற்றப்புலனாய்வுத்துறையினராலே கைது செய்யப்பட்டிருக்கார்.
அவரை இன்றைக்கு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தினார்கள். அவர் நாட்டை விட்டு 97ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக வெளியேறி இருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அவருடைய விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு நிறுவனங்களும் ஆராய்ந்து இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் சென்னையிலே இவருடைய விண்ணப்பத்தை பரிசீலித்து இலங்கையிலேயும் எந்த குற்றமும் புரியாதது என்பதை உறுதிப்படுத்தி அவருக்கு தற்காலிக பிரியாண ஆவணம் ஒன்றை கொடுத்து அதன் மூலமாகத்தான் அவர் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். அப்படியான சூழ்நிலையிலே அவரை இலங்கை அரசாங்கம் கைது செய்வதென்பது மிக மிக பாரதூரமான பல பின்விளைவுகளை கொண்டு வருகிற ஒரு செயல். அவரை விளக்கமறியலிலே வைக்குமாறும் தாங்கள் இது குறித்து இன்னும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். கௌரவ நீதவான் அம்மையார் அவர்கள் 1 வார காலத்துக்கு அவரை விளக்கமறியலிலே வைக்குமாறு உத்தரவிட்டு நான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அந்த 1 வார காலத்துக்குள்ளே மன்றுக்கு அதனை அறிவிக்கும்படி அவர் 1 வார காலத்துக்கு விளக்கமறியலிலே 5ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். தாங்கள் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சட்டத்தையே இலங்கை அரசாங்கம் மீறுகிற செயலாகத்தான் இது கணிக்கப்பட வேண்டும். திருகோணமலை மூதூரில் சர்வதேச மாதவிடாய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. சர்வதேச மாதவிடாய் தினத்தை முன்னிட்டு மகளிர் அமைப்புகள், அரசு உத்தியோகத்தர்கள், இளைஞர் ஜோதிகளுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு திருகோணமலை மூதூரில் இன்று இடம்பெற்றது. விழுது அமைப்பு செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தது. மாதவிடாயை மனம் திறந்து பேசுவோம், அமைதியான வாழ்வை விரும்புவோம் எனும் தொனிப்பொருளின் கீழ் விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. செயலமர்வில் மூதூர் சேனையூர் வைத்தியசாலையின் வைத்திய பொறுப்பதிகாரி இசாஹி, விழுது அமைப்பின் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் இதயராணி ஆகியோர் கலந்து கொண்டு விரிவுரைகளை வழங்கினர். முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் விழா தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த வைகாசி பொங்கல் விழா தொடர்பில் இன்று முன்னாயத்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பொங்கல் விழா எதிர்வரும் 9ஆம் தேதி இடம்பெற உள்ளது. விழா தொடர்பான ஒழுங்கமைப்பு குறித்த முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் 3 மணிக்கு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. ஏற்கனவே இடம்பெற்ற முன்னாயத்த கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக பொங்கல் விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இதில் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், கரைதுறை பெற்ற பிரதேச உதவி செயலாளர், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர், மாவட்ட கலாசார உத்தியோகத்தர், கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர், பாதுகாப்பு தரப்பினர், சுகாதார பரிசோதகர்கள், ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர். தொழுநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஓவிய கண்காட்சி மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்றது. மாணவர்களால் வரையப்பட்ட தொழுநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஓவிய கண்காட்சி மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு தொழுநோய் எதிர்ப்பு பிரிவு, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, மட்டக்களப்பு மருத்துவ அதிகாரிகள் பணிமனை ஆகியன இணைந்து ஓவிய கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தன. மாவட்ட தொழுநோய் கட்டுப்பாட்டு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜனா கமல்ராஜின் ஒருங்கிணைப்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கண்காட்சியில் ஓவியர் ஈஸ்வர் ராஜா குலராஜ் அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்பநல மருத்துவ மாதுக்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கண்காட்சியை பார்வையிட்டனர். முழு பேட்டிக்லோ டிஸ்ட்ரிக்ட் 5 ஜோனல் எஜுகேஷன்லேயும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 2 குரூப்பாக கிரேட் 6லேருந்து 13 வரைக்கும் ஒரு காம்படிஷன் வச்சது. தொழுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு. அந்த ட்ராயிங்ஸை நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸிபிஷனில் வச்சுருக்கோம், கண்காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது எதற்குன்னு சொன்னால், இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையே நாங்கள் அந்த அவேர்னஸை கொடுத்தோம்னா, விழிப்புணர்வு, தொழுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை கொடுத்தா இது சமூகத்துக்கு மிகச்சிறந்த முறையில் போய் சேருமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் எங்களோட ஒரு பெரிய ஸ்டெப்பாக இதை வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தொழுநோய் டிபார்ட்மெண்ட் கொண்டு வர்றது, வெளியில் கொண்டு வந்திருக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கே தெரியாது, மட்டக்களப்பில் தொழுநோய் ஒழிச்சிட்டாங்கன்னு தான் பரவலாக பேசப்பட்டது. ஏன்னா மாந்தீவு ஆஸ்பத்திரியையும் வேறு ஏதோ இதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க, தொழுநோய்களே இல்லைண்டு. ஆனால் இப்போ மட்டக்களப்பில் நிறைய பரவி கொண்டு வருது. அதை எப்படி அது பரவுது, என்ன மாதிரி அதுக்கு இது பண்ண வேணுமெண்டு
இந்த பிள்ளைகள் அழகாக அது ஓவியங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லணும், அதை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவ்வளவு நல்லாக பிள்ளைகள் வரைஞ்சிருக்கிறாங்க. அம்பாறை கல்முனையில் மாணவர் படிப்பகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை மிருதமுனை மஸ்ஜிதுன் நூர் ஜும் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் மாணவர் படிப்பகம் நேற்றிரவு திறந்து வைக்கப்பட்டது. கல்வியினால் எதிர்காலத்தில் சமூகத்திற்கு திறமையான பயனுள்ள நபர்களை உருவாக்க முடியும் என்ற நோக்கத்துடன் இப்படிப்பகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர், கல்வியலாளர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலை மூடப்பட மாட்டாது என கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலை மூடப்படும் என தகவல் உண்மைக்கு புறம்பானது என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கமோ அல்லது லங்கா சீனி நிறுவனமோ கலந்துரையாடல் எதையும் நடத்தவில்லை என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் விவசாயிகளிடமிருந்து கரும்புகள் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என வெளியாகும் தகவலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்கு பாடசாலைகளின் மாணவர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். புலனறுவை, ஹெவன்கும்பர, பத்தேகம மற்றும் வேகந்தவல பகுதிகளைச் சேர்ந்த 4 பாடசாலைகளின் மாணவர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். ஹெவன்கும்பர ஸ்ரீ பன்னியசர மகாவித்தியாலயம், பத்தேகம கிறிஸ்தவ ஆண்கள் பாடசாலை, புலனறுவை பஹ்மூன மஹசன தேசிய பாடசாலை மற்றும் வேகந்தவல மோராயை மகாவித்தியாலயம் என்பவற்றின் மாணவர்கள் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தும் மிசன் வேலை திட்டத்தில் இணைந்ததாக குறித்த பாடசாலைகளுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் அதன் வரலாறு குறித்து மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், நிறைவேற்று அதிகாரத்தின் பணிகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் ஆசிரியர் குழா மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போது பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் நற்பணிகளை மேம்படுத்தல் தொடர்பில் உரை நிகழ்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தை அடையாளப்படுத்தும் வகையில் குறித்த பாடசாலைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் சுற்றாடல் வாரத்தை ஆரம்பிக்கும் வகையில் பெறுமதியான மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KMN குமாரசிங்க, ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் KM விஜய பண்டார, உதவி பணிப்பாளர் நதீக் தாங்கொல்ல மற்றும் பாடசாலை அதிபர்கள், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அவிசாவளை தமிழ் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு மனோ எம்பி கண்டனம் வெளியிட்டுள்ளார். அவிசாவளை தமிழ் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவில் அவர் இதனை தெரிவித்தார். நீ கும்பிடுவது சிலையின் தலையா காளையா? தலையில காளை வைத்தோம் என கேட்டு அவிசாவளை பென்றி தோட்ட அதிகாரிகள் 2 பேர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக எமது அவிசாவளை போக்பிட்டிய அமைப்பாளர் சசிகுமார் எனது கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இது பற்றி உறுதியாக நடவடிக்கை எடுக்கும்படி அவிசாவளை பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபர் மஹிந்த குணரட்ன, நிலைய பொறுப்பு அதிகாரி ஜெயலத், இளநிலை அதிகாரி ராஜரட்ன ஆகியோரை நான் கடுமையாக வலியுறுத்தி இருக்கின்றேன். அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். நான் கண்காணிக்கப் போகின்றேன். சம்பவத்திலே அவிசாவளை பெண்டை தோட்டத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாரசாமி சிலைப்பீடத்தின் மீது பாதருடன் காலை வைத்துக் கொண்டு உரையாடி கொண்டிருந்த அந்த தோட்டத்தின் 2 வெளிக்கருத்தியவர்களான அனுர சந்துன் ஆகிய 2 பேரும் அதை செய்ய வேண்டாம் என்று கூறிய கமலநாதன் இமேஷ்நாதன் என்ற தமிழ் இளைஞரை தாக்கியுள்ளார்கள். இன்று இது இளைஞர் அவிசாவளை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடலின் உயிர்நிலை பகுதியிலே பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ அறிக்கை கூறுகிறது. அதேவேளை கமலநாதனை தாக்கிய அந்த 2 சந்தேக நபர்களும் கூட மிகவும் சூட்சமான முறையிலே தாமும் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறி அது அவிசாவளை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதாக தங்கியுள்ளார்கள். இது பற்றி நான் போலீஸ் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இக்கவனத்தில் எடுத்து வளமையாக தமிழ் தோட்ட தொழிலாளர்களை, தமிழ் மக்களை தாக்கிய சந்தேக நபர்கள் உடனடியாக போலீஸ் கைதை தவிர்க்கும் முகமாக
தாமும் பாதிக்கப்பட்டதாக கூறி தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதி பெறுவது வளமையான செயல்பாகிவிட்டது என்று நான் கூறியிருக்கின்றேன். சம்பந்தமாக இத்தகைய சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாக காலி, மாத்திரை, கழுத்துறை, தத்துவர் பகுதியில் நடந்திருக்கின்றன. இவை அனைத்தையும் நான் பாராளுமன்றத்தில் உரையாடியிருக்கின்றேன். போலீஸ் துறை பொறுப்பு அதிகாரம் கூறியிருக்கின்றேன். உங்களிடம் கூறுகிறேன், சம்பந்தமாக நான் அடுத்த வாரம் பாராளுமன்றத்திலே நான் இதை முறையிடுவேன் என்று கூறியிருக்கின்றேன். ஆகவே நடவடிக்கை எடுக்கப்பட்ட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மட்டக்களப்பு இருதயபுரம் இருதய ஆண்டவர் ஆலய வின்சென்ட் போல் பாலர் பாடசாலையில் சிறப்பு சந்தை இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இருதயபுரம் இருதய ஆண்டவர் ஆலய வின்சென்ட் போல் பாலர் பாடசாலையும் இணைந்து நடத்திய உலக சுற்றாடல் தின நிகழ்வும் சிறுவர் சந்தை நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் சதாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இருதயபுரம் இருதய ஆண்டவர் ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை அன்னதாஸ் அடிகளார், மட்டக்களப்பு கல்வி வலய முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் அனுரேகா விவேகானந்தன் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், வின்சென்ட் போல் பாலர் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சிறுவர் சந்தையில் இயற்கையாக சூழலில் கிடைக்கும் மரக்கறிகள், பழவகைகள் மற்றும் இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதன்போது சிறுவர்களால் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மாநகர சபையிடம் கையளிப்பதற்காக சிறுவர்களால் உதவி பிரதேச செயலாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டன. பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் ஆபத்துக்கள் தொடர்பிலான விழிப்புணர்வு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. கனடா கல்வி கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமானது. இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கனடா கல்வி கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் ஆரம்பமானது. கனடா இலங்கை வர்த்தக சம்மேளன தலைவர் கு செல்லத்துறை மற்றும் குறித்த சம்மேளனத்தினர், இலங்கைக்கான தலைவர் பியந்த சந்திரசேகர மற்றும் பலதரப்பட்ட துறைசார் அதிகாரிகள் பங்கேற்புடன் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கனடா கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாணம் முதலீட்டு வர்த்தக மன்றம் 2025 என்ற குறித்த கண்காட்சி வடக்கு கிழக்கு இளைஞர்களை மேம்படுத்தல், எதிர்காலத்தை கட்டியெழுப்பல் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றும் நாளையும் இடம்பெறும் கண்காட்சியை இலங்கை வர்த்தக சபை, இலங்கை கனடா வணிக மன்றம், கனடா உயர் ஸ்தானிகர் ஆலயம், கனடா இலங்கை வணிக மன்றம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. இரண்டாவது நாளாக தொடரும் அஞ்சல் தொழிற்சங்கங்களின் பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தால் அஞ்சல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்த நிலையில் திருகோணமலையில் அஞ்சல் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்தன. தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்கள் இரண்டாவது நாளாகவும் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை. தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடி காணப்பட்டதோடு சேவை பெறுவதற்காக வருகிற பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு சன்னதியான ஆச்சிரமத்தின் ஞானச்சுடர் மாதாந்த ஆன்மீக சஞ்சிகை வெளியீடு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு சன்னதியான ஆச்சிரமத்தின் மாதாந்த வெளியீடான ஞானச்சுடர் ஆன்மீக சஞ்சிகை 329வது இதழ் வெளியீடு சன்னதியான ஆச்சிரமத்தில் சன்னதியான ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இன்று இடம்பெற்றது. வெளியீட்டுரையை திருமதி அமுதகலா சுதர்சன் நிகழ்த்தினார். மதிப்பீட்டுரையை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர் துறை கணேசமூர்த்தி நிகழ்த்தினார். தொடர்ந்து ஏழாலை மத்தி ஏழாலை பகுதியைச் சேர்ந்த மகாஜன கல்லூரியில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவி ஒருவருக்கு துவிச்சக்கர வண்டி ஒன்றும், பார்ப்பண்ணை திருநெல்வேலியை சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றிற்கு துவிச்சக்கர வண்டி ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. கொக்குவில் பேருக்கு கொக்குவில் சேர்ந்த பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு வீடு திருத்த பணிகளுக்காக 25,000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டதுடன் காக்கைதீவு சிவசக்தி அம்மன் ஆலய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்காக கற்றல் உபகரணங்களுக்கான 50,000 ரூபாய் நிதியும், சங்கானை பிரதேச வைத்தியசாலையின் கோரிக்கைக்கு அமைவாக இயன் மருத்துவருக்கு வேதனம் வழங்குவதற்காக 70,000 ரூபாய் மாதாந்த நிதியும் வழங்கி வைக்கப்பட்டது. திருகோணமலை சம்பூரில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியோர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பிரதான வீதியில் யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதியைச் சேர்ந்து 75 வயதுடைய சிவக்குழந்து ராசரத்னம் என சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் மரக்கரை வியாபாரத்திற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றபோது கணேசபுரம் வீதியில் யானை அவரை தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசன் சென்று சடலத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் 492 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாடு முழுவதும் போலீசார் நேற்று நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் 492 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நாடு முழுவதும் 528 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்போது ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 148 பேரும், ஐஸ்ரக போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 173 பேரும், கஞ்சா போதைப்பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 167 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கட்டநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஹொக்கைன் போதைப்பொருள் கடத்திய இத்தாலி பிரஜையொருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் சுங்க அதிகாரிகளும் இணைந்து நடத்திய கூட்டு சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 10 கிலோ 323 கிராம் ஹொக்கைன் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. விலங்கு பொம்மைகளுக்குள் சூட்சுமமான முறையில் மறைத்து போதைப்பொருள் கடத்தி வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்தாலி நாட்டை சேர்ந்த 38 வயதான நபரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு ராமநாதபுரம் தங்கச்சிமடம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பிலான 175 கிலோ ஏலக்காய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ராமநாதபுரம் தங்கச்சிமடம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பிலான 175 கிலோ ஏலக்காய் மூடைகளை இன்று அதிகாலை ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை ஊடாக இலங்கைக்கு நாட்டுப்படகில் கஞ்சா, கடலட்டை, பீடி இலைகள், பண்டல்கள், ஏலக்காய், சுக்கு, செருப்பு, திமிங்கிலம், தடுப்பு உள்ளிட்டவைகள் கடத்தப்பட்டு வருகின்றது. தங்கச்சிமடம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு நாட்டுப்படகில் ஏலக்காய், சுக்கு, வெளிநாட்டு சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த ஏலக்காய் தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமறைவான வீட்டின் உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.